ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரப்போவதை முன்கூட்டியே உணர்த்தும் கனவுகள். என்னென்ன கனவுகள் தெரியுமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துட்டு ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது நம்மள பலருக்கும் பல வகையான கனவுகள் வரும். இருப்பினும் நாம் காணும் அனைத்து கனவிற்கும் பலன் இருக்குது அப்படின்னு எளிதாக சொல்லிவிட முடியாது. கனவுகள் அப்படிங்கிறது நம்ம நடக்க வேண்டும் என்று நினைக்கிறத மட்டும் இல்லாமல் நாம் செய்ய தவறியதாகவோ அதை அறியாமல் கூட இருக்கலாம். கனவுகள் நமக்கு அவற்றை நினைவுபடுத்தும். சுருக்கமாக, கனவு ஒரு சம்பவத்தின், ஆசையின், உணர்வின் விளைவாகவும் இருக்கலாம், காரணமாகவும் இருக்கலாம். பகல் கனவு பலிக்காது. அதே நேரத்தில் அதிகாலையில் காண்ற கனவு நிச்சயம் பலிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சிலருக்கு தினம் தினம் புதிதாக கனவு வரும். சிலருக்கு பெரும்பாலும் கெட்ட கெட்ட கனவோ ஆக்ரோஷமான பயங்கரமான கனவுகள் வந்து அச்சுறுத்தும். என்ன மாதிரியான கனவுகள் வந்தாலும் அதற்கு என்ன பலன்கள் அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடவுள்கள் நம்ம கனவுல வந்தால் அவங்களோட ஆசீர் நமக்கு உள்ளது அப்படின்னு அர்த்தம். அதிலும் ராஜ அலங்காரத்தில் இருக்கிற முருகர், குபேரர், லக்ஷ்மி, பெருமாள் நம்ம கனவுல வந்தால் நமக்கு பணவரவு வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். தொழிலில் லாபம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதுலேயும் சிவபெருமானை நம்ம கனவுல கண்டா ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைய போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். கோவில் கோபுரத்தை நம்ம கனவுல கண்டா நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய போகிறோம் அப்படின்னும், ஏதேனும் ஒரு வழியில் அதிர்ஷ்டம் பெற போகிறோம் அப்படிங்கிறதும் அதுக்கான அர்த்தம். கோவில் மணியோசை கனவுல கேட்டால் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். பெரியவங்க ஆசிர்வதிக்கிறது போலவும் கடவுள் ஆசிர்வதிக்கிறது போலவும் கனவுகள் வந்தால் யோகம் நம்மளை தேடி வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். வேலை உயர்வு, புதிய வேலை, அரசாங்க வேலை கிடைக்க போவது அப்படிங்கிறது அந்த கனவுக்காக அர்த்தம். பொதுவாக பெண்கள் லக்ஷ்மி தேவி அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்படி இருக்கையில் முன்பின் தெரியாத பெண்ணை கனவுல கண்டாலோ அல்லது ஒரு பெண்ணை மகிழ்ச்சியாக இருப்பது போல் நம்ம கனவுல கண்டாலோ நம்ம லக்ஷ்மி தேவியோட அருள் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அவரோட அருள் செல்வத்தை கிடைக்க போகிறது அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்ல வராங்க அப்படின்னு அதற்கான அர்த்தம். பறவைகளை கனவுல கண்டா செல்வ வளம் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். அதுலேயும் குறிப்பாக நாரை மற்றும் மீன்கொத்தி போன்ற பறவைகளை நம்ம கனவுல கண்டா அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கம் வீச போகுது. நெல்லிக்காய் மற்றும் தாமரை பூவை கனவுல கண்டா அடுத்த ஓரிரு நாட்களில் நமக்கு பணவரவு வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். அது மட்டுமல்லாமல் நாம் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நிறைவேற போகிறது அப்படின்னு அது நமக்கு உணர்த்துது. பொதுவாக விவசாயிகள் நிஜத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம கனவுலையும் வந்தால் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட விவசாயிகள் நிலத்தில் இருக்கிறது போல கனவு வந்தால் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து வரப்போகிறது அப்படின்னு அதற்கான அர்த்தம். தங்கம் வாங்கிறது போல கனவு வந்தாலோ அல்லது விளக்கு ஏற்றுறது போல கனவு வந்தாலோ நீங்கள் மிகப்பெரிய அசையா சொத்து வாங்க போகிறீங்க அப்படின்னு அதற்கான அர்த்தம். பசு கனவுல வந்தால் லக்ஷ்மி தேவியை நம்ம கனவுல வந்துட்டாங்க. பசுவிடமிருந்து பால் கறக்கிறது போலவும் பால் கறப்பதை வேடிக்கை பார்க்கறது போலவும் கனவு வந்தால் அது செல்வத்தை தான் குறிக்கும். யானை கனவுல கண்டா எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவு வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். வெள்ளை குதிரை கனவுல கண்டா வளமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அதற்கான அர்த்தம். எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கும். எளிமையான தீர்வுகளையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க. எல்லாமே நம்பிக்கை தான். நம்ம இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.